ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுஜா கார்டன் சமையல். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் வரும், அதே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அவலில் பீட்ரூட் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப ரொம்ப சத்தான கொழுக்கட்டை. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக அது செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மாப்பிள்ளை சம்பா அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண சிகப்பு அவலில் கூட பண்ணலாம். மாப்பிள்ளை சம்பா அவலை லேசாக ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப மொறுமொறுன்னு வறுக்கணும் அவசியம் இல்லை, லேசாக வறுத்தா போதும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் ரவை சைஸில் இருந்தால் போதும். அடுத்தது பாதி பீட்ரூட் எடுத்திருக்கேன், தோல்லாம் சீவிட்டு இதை மிக்சியில் நல்லா கூழ் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, அதிலே தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா பாருங்கள், திக்காக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அடுத்தது பொடிச்சு வச்ச அவல் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பு தண்ணி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டு மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்காம புட்டு மாவு ரெடி பண்ணுற மாதிரியே நீங்கள் இந்த அவலை ரெடி பண்ணிக்கணும். அடுத்தது பீட்ரூட் விழுது சேர்த்துக்கலாம். இந்த விழுது பார்த்திங்கன்னா நான் 1/4 கப் அளவு எடுத்துக்கிறேன். 1/2 கப்பில் 1/4 கப் அளவு பீட்ரூட் விழுது சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்தது இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 1/2 கப் எடுத்துக்கலாம். எவ்வளோ அளவு நம்ம ரவை எடுத்தோமோ, அவல் ரவை எடுத்தோமோ அதே அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அடுத்தது தேங்காய் துருவலும் 1/2 கப் எடுத்துக்கலாம். ஏலக்காய் ஒரு இடித்து ஒரு 3-4 நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாமே சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால உங்களுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பாருங்கள். ரொம்ப தண்ணிலாம் விடாமல் கரெக்டாக நான் சொல்கிற அளவே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக பிடிக்க வரும். 1/2 கப்பில் உங்களுக்கு ஒரு 12 இல்லை 13 கொழுக்கட்டை தாராளமாக வரும். எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது நான் இட்லி பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறைய கொழுக்கட்டை வந்திருக்கு. இது ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக சுட சுட ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்குது. இது வெந்ததுனால உங்களுக்கு கலர் மாறி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பிரிக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. தேங்காய் சர்க்கரை எல்லாமே கலந்து இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரவை பதத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எப்பவும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன். நம்ம ஆரோக்கியம் நம் கையில்.